வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி சந்திர தரிசனம், அதாவது அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் சந்திர தரிசனம் வருது. அது இன்றைக்கி, அதாவது சந்திர தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தான் நமக்கு மனசுக்கு காரணமானவர் சந்திரன் தான். ஸோ அதாவது தேய்பிறையிலிருந்து புதுசாக வர சந்திரனை நம்ம அவரை வரவேற்கிற மாதிரி அதை வழிபட்டோன்னா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிறது ஐதீகம். ரெண்டாவது, அதாவது சந்திரனை ரொம்ப ஸ்பெஷலாக நார்த் இந்தியன்காரங்கெல்லாம் கும்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம நாட்டிலையுமே சந்திரனை, அதாவது அந்த அமாவாசை முடிச்ச 3வது நாள் அதாவது வரும், அதுதான் சந்திர தரிசனம். அது ஒரு சில பேருக்கு தெரியலைன்னா கூட நீங்கள் கேலண்டர் பார்த்தாலும் தெரியும். அமாவாசை சில நாள்லாம் 2 நாள் இருக்கும். முதல் நாள் ஈவினிங் இருக்கும், மறுநாள் ஈவினிங் வரைக்கும் முடியும். அப்போ நம்ம முதல் நாள்லேருந்தே கணக்கு சேர்த்துக்கணும். அந்த மறுநாள் கொஞ்சம் இருக்குல்ல, அது 2வது நாள், அதுக்கடுத்த நாள் 3வது நாள் வரும். அதான் உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் கேலண்டர்லேயே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த சந்திர தரிசனத்தன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு தட்டில் ஒரு தட்டில் பச்சரிசி கொட்டிக்கோங்க. கொஞ்சம் போதும், ரொம்ப கூட வேண்டாம். ஓரளவு பச்சரிசி கொட்டிட்டு 2 அகல் விளக்கு ஏற்றிட்டு மேலே, அதாவது மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி போங்க. அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் அந்த எப்படி சொல்கிறது, இயற்கையோட அந்த நட்சத்திரம் மாதிரி தெரியும், குட்டி குட்டி தான். அந்த இடம் தெரிகிற அளவுக்கு, அந்த இடம் உங்கள் வீட்டில் எங்கே தெரியுமோ அந்த இடத்துல அந்த 2 அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை கும்பிடுங்க. ஒன்றும் இல்லை, சந்திராய நமக அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். மற்றபடி கூட வேறு எதுவும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நமக்கு செல்வ செழிப்பு, தொழில், இன்னும் என்னென்ன வேணுமோ அந்த வேண்டுதல் வச்சுட்டு அதை எல்லோரும் அதை கும்பிட்டுட்டு கையில் நம்ம 2 ரூபா காசோ 5 ரூபா காசோ கையில் வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த சந்திரனை பார்த்து நம்ம கேட்கணும், சந்திர பகவானே எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல செல்வ செழிப்பை கொடு, குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுன்னு சொல்லி கேட்டு அதை வேடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் அங்கேயே உட்காந்து வேண்டுங்க. அந்த விளக்கு ஃபுல்லாகவே எரியட்டும், எரியிற வரைக்கும் விட்டுருங்க. எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம். அந்த அரிசியை நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. மாதம் மாதம் சந்திர தரிசனம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நான் அதை ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.